அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய ஈமானிய சொந்தங்களே, அல்லாஹ் அடியானுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு நிஅமத் அருக்கொடை தொழுகை, சலாத் என்கிற மிகப்பெரிய ஒரு வணக்கம், ஒரு இபாதத். அந்த தொழுகையை பேணுதலாக மிக பணிவோடு, பயபக்தியோடு, குஷூவோடு, குழுவோடு தொழுகணும். நிறைய பேர் ஒது செய்கிறாங்க, வேக வேகமாக ஒது செய்கிறாங்க. அதிகமான மஸ்ஜிதுகளில் தாமதமாக வரக்கூடிய முசல்லிகள், லேட்டாக வருகின்ற அந்த தொழுகையாளிகள் தொழுகை கிடைப்பதற்காக வேண்டி வேக வேகமாக ஒது செய்கிறாங்க. அப்படி வேக வேகமாக ஒது செய்து ஒதுவுடைய அந்த பலன்களை இழந்து விடுகிறார்கள். அப்போ பொறுமையாக ஒது செய்ய வேண்டும், பொறுமையாக தொழுகணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு மனிதனுடைய ஒது ஏற்றுக்கொள்ளப்பட்டால் தான் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படும். ஒது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படாது. அப்போ தொழுகையுடைய முக்கியமான ஒரு அம்சமே ஒது தான். அப்போ ஒழுவை பேணுதலாக, அது ஃபர்லாக இருந்தாலும் சரி, சுன்னத்தாக இருந்தாலும் சரி, செய்கின்ற அந்த செய்முறைகளை, அந்த உறுப்புகளை கழுவுகின்ற முறைகளை தர்த்தீபாக முறையான முறையில் செய்கின்ற போது ஒதுவுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே போன்று அந்த ஒழுவின் மூலம் தொழுப்படுகிற தொழுகையும் பரிபூர்ணமான தொழுகை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். அதே போன்று தொழுகையிலும் அல்லாஹுடைய பயபக்தியோடு தொழுகணும். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் நின்று விட்டான் என்று சொன்னால், தொழுகைக்காக வேண்டி ஒரு அடியான் நின்று விட்டான் என்று சொன்னால், அந்த அடியான் அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்கிற அந்த எண்ணத்தோடு தொழுகணுமா. அந்த எண்ணம் உங்களுக்கு வரவில்லை என்று சொன்னால், நாம் அல்லாஹ்வை பார்ப்பதாக நினைத்து தொழ வேண்டும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் செய்கின்ற ஒதுகளை, அந்த சிறு அசுத்தத்தை நீக்குகின்ற அந்த இபாதத்தை, வணக்கங்களை பேணுதலாக செய்ய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய அந்த தொழுகைகளை கபூலியத்தான ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழுகைகளை அல்லாஹ் உருவாக்கி கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.